ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வெஜிடபிள்ஸ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் ரொம்ப லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 1/2 கிலோ நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து சாதம் வந்து வடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணியை. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து அரிசி வந்து அதில் சேர்த்திக்கலாம். அரிசி வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து கழுவ வேண்டாம், கழுவிட்டு ஊற வைங்க. ஏன்னா அது கழுவும்போது வந்து உடஞ்சிரும். ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தினா போதும். ஒரு 6 ஏலக்காய், 2 கிராமு அன்னாச்சி பூ, ஒரு 4 மீடியமாக, பிரியாணி இலை, கஸ்தூரி மெத்தி அளவு, முந்திரி பருப்பு 2 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏலக்காய், அந்த கிராம்பு, அந்த ஏலக்காய், பட்டை இதெல்லாம் வந்து நம்ம அரிசியில் வந்து சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். உப்பு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் எவ்வளோ சாதம் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் நல்லா தாராளமாக இருக்கணும். இப்போது ஆயில் பாதி நெய் பாதி சேர்த்திக்கலாம். இது கீ சேர்த்தும் போது தான் அதையும் நல்லா டேஸ்ட்டு வரும். இப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். லைட்டாக ஒரு பொன்னிறமாக வந்த உறவு அப்புறம்தான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். இப்போ அந்த பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மீதி எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். அன்னாச்சி பூ, ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கி விடலாம். ஆனியன் கலவை உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாதி வெந்துருச்சுங்க. இப்போ வந்து ஃபைனாப்பிள் எசன்ஸு 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம். அது நல்லா ஒரு அந்த மனம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா இவ்வளோ 3/4 பாதம் வெந்துடுச்சு. அந்த 3/4 பாதம் வெந்தோடனே நம்ம வந்து எடுத்து வடிச்சிடலாம். சாதம் வடித்து நம்ம பார்த்திங்களா எப்படி இருக்குது, அந்தளவுக்கு கொஞ்சம் நசுக்கும் போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் வந்து நம்ம வடிச்சிடலாம். இப்போ சாதம் வந்து வடித்து நம்ம ஒரு பிளேட் போட்டு அடைச்சி வச்சுட்டு நம்ம பார்ப்போம். நல்லா ஆனியன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் சாதம் ஒரு பக்கம் இது ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ கேரட் போட்டு சேர்த்திக்கலாம். பச்சை வாசனை போன வரும். கேரட் பீன்ஸும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம கேரட் பீன்ஸுக்கு அவ்வளோவா நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு, தக்காளி வந்து நல்லா கிரேவி மாற வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு பாதி வெந்தால் போதுங்க. அந்த பச்சை வாசனை மட்டும் லைட்டாக போனால் போதும், அவ்வளோதான். இப்போது மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேன், ஏன்னா காரத்துக்கோசரம். அப்புறமா பிரியாணி
பொடி, அது 2 ஸ்பூன். பொடியை கட் பண்ணால் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்திக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து சாதம் சேர்த்திக்கலாம். உப்பெல்லாம் சாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. இது கஸ்தூரி மெத்தி நான் லாஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ஒரு நல்ல மணமும் நல்லாயிருக்கும். இருந்தால் போட்டுக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கிளறிக்குங்க. ஆனால் முக்கியமான என்னென்னா உடஞ்சிடக்கூடாது. சாதம் உடஞ்சிடக்கூடாது. அது அப்படியே முழுசாக அப்படியே இருக்கணும். அதான் அகலமான பாத்திரத்தில் நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாப்பிட்ற 1 மணி சாப்பிட்டா, இப்போ 11 மணிக்கு செஞ்சு வச்சுட்டா 1 மணிக்கு சாப்பிடும்போது நல்லா அந்த மசாலாவெல்லாம் அந்த சாதத்தில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இடையில கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிங்க. நெய் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் அடைச்சி வச்சுருங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் நானே சொல்லக்கூடாது, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெய் லாஸ்ட்டில் ஒரு 2-3 ஸ்பூன் ஓட்டால் மேலே ஊற்றிட்டு அப்படி கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு தட்டு எடுத்து அடைச்சி வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.